பொண்டாட்டியா தர வேண்டிய உரிமைகளையும் சுகங்களையும் நான் அவருக்கு தரலையா? ஒரு முழுமையான மனைவியா நான் நடந்துக்கலையா? அதனால கோர்ட் மூலமா சேர்த்து வைக்க சொல்லி இந்த நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. இதை விட கேவலம் வேற என்னமா வேணும்? அந்த ஆளு நம்ம அக்காவை வேணும்னே அசிங்கப்படுத்திருக்கான். ஒரு நல்ல புருஷன், பொண்டாட்டிய மதிக்கிற புருஷன் ஒரு காலத்துல இந்த மாதிரி காரியம் பண்ண மாட்டான். மனசுல என்ன நினைப்ப அந்த ஆளுக்கு? அக்காவை நேர்ல திட்டி அழுத்து போச்சுன்னு எழுத்து மூலமா அவமானப்படுத்துறாரா? அந்த ஆளுக்கு மட்டும்தான் சட்டம் தெரியுமா? பொண்டாட்டின்னு கூட பார்க்காம அவன் மனசு என்ன பாடுபடுன்னு கூட நடிக்காம இந்த மாதிரி எல்லாம் பண்றான்ல, அவனை சும்மா விடக்கூடாது. கோர்ட்ல நிக்க வச்சு நல்லா கேள்வி கேட்கணும். என்னடி கேக்குறது? என் அக்கா பொம்பளையா நடந்துக்கலன்னு சொல்றியே, நீ முதல்ல ஆம்பளையா நடந்துக்கிட்டியான்னு கேட்பேன். ஐயோ கடவுளே, இந்த மாதிரி பேச்செல்லாம் என் பொண்ணுங்க பேசி நான் கேட்க வேண்டியதா போச்சு. இப்படி எவனாவது மனசு இருப்பானா? இதுக்கு 4 எழுத்து படிச்சு பாவேன், அறிவு இடமா நடந்துக்கிறான். இது பட்டணமா போச்சு. இதே இது எங்க ஊரா இருந்துச்சுன்னா 4 பொம்பளையில கூட்டு போய் விளக்க மாத்தாலே 4 சாத்தி விட்டுருப்பா அவனை. கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கிறது அந்த ஆண்டவனுக்கே பொறுக்கல. என்ன பாவம் செஞ்சோமோ தெரியல. கடவுள் கிட்ட சொல்லி ஒரு புண்ணியமும் கிடையாது. நம்மலாம் இப்ப போலீஸ் ஸ்டேஷன் போய் வரதட்சணை கொடுமைன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த ஆளை உள்ள தள்ளணும். அப்பதான் அந்த குடும்பத்துக்கே புத்தி வரும். சும்மா இருடி, நீ பாட்டுக்கு ஏதாவது தப்பு தப்பா பேசிட்டு இருக்காதே. உன் மாப்பிள்ள தப்பு தப்பா நோட்டீஸ் அனுப்புவாரு, அதை பத்தி நாங்க பேசக்கூடாதா? ஆர்த்தி, பேசாத, அமைதியா இரு. உன் மாமா இவ்வளவு கேவலமா நடந்துக்குவாருன்னு நான் நினைக்கவே இல்லை. இதுக்கு அவர் பதில் சொல்லிதான் ஆகணும். இது பாருங்க, நீங்க யாரும் டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்னடி அனந்தி? என்ன ஆளவன்? ஆர்த்தி, எவ்வளவு நேரம் தான் இப்படி பேசாம இருப்பேன்? நானும் எவ்வளவு நேரம் தான் பொறுமையா இருக்கிறது? என்ன ஆச்சு ஆர்த்தி? என் மேலதான் கோவமா? ஆமா, கோவம் தான். ஒரு லாரி நிறைய கோவம். உங்க மரம் மண்டைக்கு தான் அது புரிய மாட்டேங்குது. சாரி ஆர்த்தி. சரி, நான் என்ன அப்படி தப்பு பண்ணேன்? என்ன நக்கல் பண்றீங்களா? இல்ல ஆர்த்தி, நான் சீரியஸா தான் கேக்குறேன். எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நான் என்ன தப்பு பண்ணேன்? இவ்வளவு நாளா சொல்லாம கொள்ளாம எங்க போனீங்க? அதுவா? என்ன அதுவா? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? திடீர்னு நம்ம காணாம போயிட்டா அவ ஃபீல் பண்ணுவாளுன்னு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? இல்ல ஆர்த்தி, எங்க பாஸ், ஐ மீன் எங்க டாடி திடீர்னு பாம்பே போகணும்னாரு. அவர் என்கிட்ட கார் எடுத்துட்டு வர சொல்லிட்டு அவர் ஃப்ளைட்ல கிளம்பி போயிட்டாரு. நானும் என்ன பண்றது, ஹைவேஸன் குடிமகனா மாறி சல்லுன்னு போயிட்டு சல்லுன்னு வந்தேன். என்ன அநியாயமா இருக்கே? உங்க அப்பாக்கு நீங்க என்ன மகனா இல்ல டிரைவரா? டிரைவிங் தெரிஞ்ச மகன் வச்சுக்கேன். உங்க அப்பா கொஞ்சமாவது அக்கறை இருந்தா உங்களை எவ்வளவு தூரம் கார்ல வர சொல்லிருப்பாரா? இங்க இருந்து பாம்பே வரைக்கும் கார்ல போறது எவ்வளவு பெரிய ரிஸ்க் தெரியுமா? உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா? நம்ம டிரைவிங்ல தப்பே நடக்காது. நீ ஏன் டென்ஷன் ஆற? உங்க அப்பா சரியான கஞ்சனா இருப்பார் போல இருக்கு. 5000 10,000 கொடுத்து யாராவது ஒரு டிரைவர் வச்சுக்கலாம்ல? என்ன சொன்ன? 5000 10,000 கொடுத்து யாராவது ஒரு டிரைவர் வச்சுக்கலாம்லன்னு சொன்னேன். இந்த காலத்துல எவன் ஆர்த்தி ஒரு டிரைவரோட கஷ்டம் தெரிஞ்சு 5000 10,000 கொடுக்குறானுங்க? அவன் 1000 2000 கொடுக்கறதுக்கே மூக்கால் அழுகுறானுங்க. நீ மனசுள்ள மகராசி, உன்கிட்ட பணம் இல்லையே, என்ன பண்றது? என்ன சொல்றீங்க? இல்ல எங்க அப்பா கஞ்சலாம் இல்ல, நான் ஓட்டுறது தான் அவர் ஒரு சேஃப்டியா நினைக்கிறாரு. ஓகே ஓகே, இதெல்லாம் கல்யாணம் வரைக்கும் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க காரே தொடக்கூடாது. ஹே, அப்புறம் பூவாக்கு என்ன பண்றது? என்ன? இல்ல ஆர்த்தி, நம்ம எங்கேயாவது வெளில போறோம்னு வைக்க, அப்ப நான் தானே ஓட்டணும். அதெல்லாம் இல்ல.
கல்யாணத்துக்கு அப்புறம் நானே டிரைவிங் கத்துக்கலாம்னு இருக்கேன். நீமா அப்ப சரி நானே உனக்கு சொல்லி தரேன். ஓகே. வந்ததும் என் மேல பயங்கர கோவமா இருந்த, இப்போ சந்தோஷமா? டேய் என்னடா அது நடு ரோட்ல நின்று பேசிட்டு இருக்க? இல்லண்ணே அது வந்து வெக்கமா இல்ல? கார்ல ஏறு. இல்லண்ணே பரவாயில்ல. ஏறுடா. வாமா. வா. வண்டியில ஏறுமா. வாங்க. வா ஆர்த்தி. வாமா. போடா. வாடா. வாமா. வாடா. தயங்காம வாமா. வாடா. என்ன வாங்க. வாமா. வா உட்கார். அப்புறம் என்ன சாப்பிட்றீங்க? என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டேன். என்ன யோசிக்கிற ஆர்த்தி? ஒன்றும் இல்லை. என்ன ஆர்த்தி, புது இடமா இருக்கு, பெரிய இடமா இருக்குன்னு யோசிக்கிறியா? அப்படிலாம் இல்லை. அப்புறம் என்ன? டேய் ராஜேஷ், நீ என்னடா திருட மாதிரி முழிச்சிட்டு இருக்க? வாயை திறந்து பேச. ஆர்த்தி ஏதோ தயங்குற மாதிரி இருக்கு. ஆர்த்தி என்ன வேணும் ஆர்த்தி? ஆர்த்தி நீயே சூஸ் பண்ண. இல்லை, நீங்களே ஏதாவது ஆர்டர் பண்ணுங்க. அண்ணே ஆர்த்திக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்குண்ணே. ஓகே குட். வேற ஒன் செகண்ட். 3 fruit salad with ice cream. ஓகே சார். ஏய் என்னடா எப்ப பார்த்தாலும் நர்வஸா இருக்க? ரிலாக்ஸ்டா இருடா. அப்பதானே ஆர்த்தி சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட இருப்பா. என்ன ஆர்த்தி, நான் சொல்றது சரிதானே? மை குட்னஸ், ஆர்த்தி முகத்துல முதல் தடவையா அழகான சிரிப்பு. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. உங்க அண்ணன் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுறாருல. இவர் இவ்வளோ சகஜமா பேசுறது எனக்கு ரொம்ப தெம்பா இருக்கு. புது தைரியம் வந்த மாதிரி இருக்கு. உங்க அண்ணன் எப்பவுமே இப்படிதான் பழகுவாரா? எப்பவுமே இப்படிதான் பழகுவாரு. ரொம்ப ஜாலி டைப்பு. என்னதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையை சொல்ல போனா அவர் எங்க அண்ணனே சொல்ல முடியாது. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா பழகுவாரு. வராரு.
சாப்பிடு ஆர்த்தி. சாப்பிட்றா டேய். அண்ணா நீங்க சாப்பிடலையா அண்ணே? ஆ ஆர்த்தி, வேற என்ன வேணும்? இல்ல வேற எதுவும் வேண்டாம். கூச்சப்படாம சாப்பிடு. டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், என்ன? உங்க 2 பேருக்கும் சேர்த்து தான் சொல்றேன். இனிமே ரோட்ல நின்று பேசுறதெல்லாம் விட்டுருங்க. இந்த மாதிரி ஹோட்டல்ஸ், காஃபி ஷாப், ரெஸ்டாரண்ட் இங்க வந்து பேசுங்க. ஓகே ராஜேஷ்? சரிண்ணே, இனிமே நீங்க சொல்ற மாதிரி கேட்குறேண்ணே. ஓகே, வெரி குட். ஆர்த்தி, இந்தா என்னது? ஸ்மால் பிரசன்டேஷன். எதுக்கு இதெல்லாம்? வேணாம் சார். ஏன், நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா? இல்ல வேணாம் சார், ப்ளீஸ். டேய், இந்தா இது நீ கொடு, அப்பதான் வாங்கிக்குவாங்கன்னு அண்ணா நினைக்கிறேன். இந்தா. இந்த வேண்டாம். அண்ணன் தானே, வாங்கிக்க வாங்கிக்க. சரி, நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சு. ஓகே, கீழே டிரைவர் இருப்பான், வண்டி எடுத்துட்டு போயிட்டு வா. சரிண்ணே, கிளம்பு. தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்யூ சார், வரேன். பாய். அபிக்கு நோட்டீஸ் அனுப்பினியா? யார் சொன்னா? யார் சொன்னா என்னடா? நோட்டீஸ் அனுப்பினியா? உன்னை தாண்டா கேக்குறேன், சொல்லு சொல்லுடா. அம்சப்பா, கான்ஜுகல் ரைட்ஸ் நோட்டீஸ். அவன் எனக்கு பொண்டாட்டிய எந்த சுகத்தையும் கொடுக்கல. மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரணும் கூட வாணுங்கிறதுக்காக அம்சேன். தூ, நீ எல்லாம் ஒரு மனுஷன். நீ நினைச்சா யாரை வேணா எப்ப வேணா அசிங்கப்படுத்த முடியும். அபி என் பொண்டாட்டி, ஆனா பொண்டாட்டி மாதிரி நடந்துக்கலன்னு சொல்லி அபிக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சியே, அதே மாதிரி அபி உனக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சா உன்னால தாங்க முடியுமா? முடியுமாடா? கேவலப்படுத்திட்டியே. உன்னை கட்டிக்கிட்டதுக்கு அவளை இவ்வளவு அதிகப்படுத்தணுமா? போதும், நிறுத்துங்க. இந்த அளவுல விட்டுருங்க. எப்படிடா விட்டுற முடியும்? எப்படிடா விட்டுற முடியும்? மனசு கொதிக்குது. உன் கூட பிறந்த அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ இப்படி நடந்திருந்தா உன்னால சும்மா இருக்க முடியுமா? இது பாருங்கப்பா, இது புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை. அவ என் பொண்டாட்டி, நான் என்ன வேணாலும் செய்வேன். நீங்க அனாவசியமா துள்ளாதீங்க. அப்பாங்கிற ஒரே காரணத்துக்காக மரியாதை கொடுத்து பொறுமையா கேட்டுட்டு இருக்கேன்.
மரியாதையை காப்பாத்திக்கங்க. அடச்சி, குடும்ப மானத்தை வாங்கிட்டு மரியாதையை பத்தி பேசிட்டு இருக்க. நீ அனுப்பிச்ச நோட்டீஸை பத்தி அக்கம் பக்கத்துக்கு தெரிஞ்ச அசிங்கம்டா. ஏங்க கொஞ்சமாவது உங்களுக்கு மூளை இருக்கா? அவன் பண்ணதுல என்ன தப்பு? அவனுக்கு போய் நீங்க புத்தி சொல்லிட்டு இருக்கீங்க? பயம்போடுறி. பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. இவன் பண்ற எல்லா காரியத்துக்கும் நாம தான் தலை குனியணும். என்ன புள்ள பெத்து வச்சிருக்க? ஏன் அவனுக்கு என்ன வந்துச்சு? அவன் மேல பெருசா கோவப்பட்டு இருக்கீங்க? இரு பாரு, எனக்கு வர கோவத்துக்கு ஒன்ன கொன்றுவேன். புத்தி சொல்றதை விட்டுட்டு அவங்க கூட சேர்ந்து ஆடுறியா? மருமக பத்தி சொன்னா உங்களுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருதோ? அப்ப நீங்க என்ன செய்யணும்? உங்க மருமகிட்ட போய் புத்தி சொல்லுங்க. அவளை மறுபடியும் வந்து வாழ சொல்லுங்க. அதை விட்டுட்டு அனாவசியமா பேசிக்கிட்டு இத பாருங்க, அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு சொல்றேன். யூ ஆர் a bloody failure. பெஸ்ட் பார்ட்டி. ஏய் என்னடா அப்பாவை மரியாதை இல்லாம பேசுற? ஏய், அவருக்கு நான் கொடுக்கிற மரியாதை அவருக்கு காப்பாத்திக்க தெரியல. என்னைக்கிடா எனக்கு மரியாதை கொடுத்திருக்க? பேச வந்துட்டான், மரியாதை கொடுக்கறான மரியாதை. இத பாரு, நீ பண்ணின காரியத்துக்கு பரிகாரம் தெரியலனா நீ உருப்பட மாட்ட. உங்க புத்தியே இப்படி போகுது. அந்த பொட்ட கழுதைக்கு அவ்வளவு இருக்கும்போது இவையே நோட்டீஸ் விட மாட்டான். வாய மூடி. பண பிசாசுங்கடா. இந்த மாதிரி கூட்டத்துல வாழறதுக்கு உன் மனசு கூசுது. போத நிறுத்துங்க. வீட்ல உட்கார்ந்து தண்ட சோறு சாப்பிட்டு எங்களே கேவலப்படுத்துறீங்களா? ஆமாடா, உன்னை பெத்தது நான் பண்ண பெரிய தப்பு. ஈன பிறவி. ஏய், வாய மூடுற கழ போல்ட்ட. டேய், பெத்த அப்படியே இப்படி கை நீட்டி அடிக்கிறியடா? ஏய், பேசாத. ஐயோ, டேய் பாஸ்கரா, வாங்க.